ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசியின் 7 அற்புதமான குணங்கள். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் ஆகியவை இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு ராசியினரும் அவர்களின் ராசியின் அதிபதியை பொறுத்தே அவர்களின் குணாதிசயங்கள் மாறுபடும். அவ்வாறு தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த 7 காரணங்களுக்காகத்தான் தனுசு ராசியினர் மிகவும் அற்புதமான நபர் என கூறுகிறோம். ஆம், இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையிலேயே வீர செயல்களையும் செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அவர்களிடம் எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும். இதனால் வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை பற்றியும் அறியவும் பலவை அறிந்திராத கேள்விகளுக்கு பதில் தேடவும் அவர்களை ஊக்குவிக்கிறது இது. தனுசு ராசியினருக்கு மிகவும் பிடித்த விஷயம் பயணம் செய்வதும் பயணம் செய்யும் இடங்களை பற்றியே ஆராய்வதும் ஆகும். இதில் மேலும் அவர்கள் அறியாத விஷயங்களை கண்டறிய பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் சென்று தங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியை அதற்காக செலவிடுவார்கள். தனுசு ராசிக்காரர்கள் ஒரு நேர்மையான நபராக இல்லாவிட்டால் இவ்விதமான எந்த செயலிலும் ஈடுபட மாட்டார்கள். இதனை வைத்தே அவர்களின் உள்குணங்களை அறிந்து கொள்ளலாம். அவர்களின் தன்னிச்சையான குணத்தாலும் மற்றும் குழந்தைத்தனமான செயலாலும் எப்பொழுதும் அவர்கள் உற்சாகத்தோடு காணப்படுவார்கள். தனுசு ராசியினரை பிறர் நேசிக்க இந்த 7 காரணம் இதுதான். தனுசு ராசிக்காரர்கள் அனைவரிடத்தில் மிகவும் சகஜமாக பழகுவார்கள். யாரிடமும் எந்த கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டார்கள். எல்லோரிடமும் பாசமானவர்களாகவும் அதிக பண்புள்ளம் கொண்டவராகவும் இருப்பார்கள். அவர்களின் நகைச்சுவை திறனையும் குழந்தைத்தனமான செயல்களையும் அனைவரும் விரும்புவார்கள். ஏதாவது நிகழ்ச்சியின் போது தனுசு ராசிக்காரர்கள் அங்கு இருந்தால் அந்த இடமே அவர்களின் செயல்களால் களை கட்டும். பயணம் செய்ய அனைத்து சிறந்த இடங்களையும் அறிந்தவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருப்பார்கள். முக்கியமாக தனுசு ராசியினர் ஒருபோதும் எந்த செயல்களை செய்வதில் இருந்தும் பின்வாங்க மாட்டார்கள். அவை எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் வீரமாக செய்து முடிப்பதில் ஆற்றல் கொண்டவர்கள். புதிதாக ஏதேனும் அறிவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக முடிப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் யாரேனும் நண்பராக இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து புதிதான இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்யலாம். அதில் எண்ணற்ற புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதில் அறிவிற்கான அவர்களின் தேடலானது வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் ஆர்வம் பெற அவர்களை வழிவகுக்கிறது. தனுசு ராசியினர் உயர்கல்வி கற்றலில் மிகுந்த ஆர்வமிக்கவர்கள் மற்றும் அவர்கள் அனைத்து துறைகளிலும் நன்கு கற்றுத்தந்தவர்கள். எல்லாவற்றிலும் எல்லையில்லா ஆர்வமிக்கவர்கள். எதையும் கற்பதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ள புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிக்க முயல்வார்கள். இதில் சுதந்திரமாக இருக்க விரும்புவர். தனுசு ராசிக்காரர் எப்போதும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். அவர்களின் தன்னிச்சையான செயலாலும் வீர செயல்களை மேற்கொள்வதன் மூலமும் அவர்களின் சுதந்திர குணம் வெளிப்படும். யாராலும் எக்காரணத்திற்காகவும் அவர்களின் சுதந்திரத்தை பறிக்க இயலாது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான அவர்களின் இயல்பான விருப்பத்தை நிறைவேற்றும் விஷயங்களை செய்ய அவர்கள் விரும்புவார்கள். இதில் விளையாட்டுத்தனமானவர்கள். தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் குறும்புத்தனமாகவே இருப்பார்கள். அவர்களின் இந்த குணத்தால் அனைவரையும் தங்கள் வசம் இழுக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். இயற்கையாகவே எப்பொழுதுமே ஏதோ ஒரு வீரச் செயல் அல்லது குறும்புத்தனமான செயல்களை செய்வார்கள். மேலும் எல்லாவற்றையும் பற்றிய அவர்களின் மாறுபட்ட அறிவாற்றலால் அனைவரையும் மணிக்கணக்கில் மகிழ்விப்பர். இதில் எந்த சூழ்நிலையிலும் தனுசு ராசியினர் பொய் சொல்ல மாட்டார்கள். எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தவறு செய்தால் அவர்களிடமிருந்து தப்ப இயலாது. எந்த சூழ்நிலையிலும் உண்மையை மறைக்க மாட்டார்கள். நேர்மையாக இருக்கும் குணத்தில் இவர்களை அடித்துக்கொள்ள யாரும் இல்லை. இதில் நன்றாக ஊர் சுற்றுபவர்கள். தனுசு ராசிக்காரர்கள் புதிய விஷயங்களை தேடி புதிய அனுபவங்களை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வதில் திறமை வாய்ந்தவர்கள். அவர்கள் எல்லா வகையான பயணங்களையும் மேற்கொள்வார்கள். அவர்கள் மேற்கொள்ளும் பயணங்களில் சந்திக்கும் நபர்களுடன் எளிதில் நண்பர்களாக ஆகிவிடுவார்கள். தனுசு ராசிக்காரர்கள் பயணத்தையே காதலிக்க விரும்புவார்கள். தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பார்கள். அவர்கள் அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களிலும் மிகுந்த ஆர்வத்துடனும் அறிவுடனும் திகழ்வார்கள். உலகில் உள்ள எல்லாவற்றையும் கற்க வேண்டும் என்பதிலும் எல்லாவற்றிற்கும் விடை தேட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் யாராவது உங்களுக்கு காதலராகவோ அல்லது நண்பராகவோ இருந்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள். அடுத்ததாக, சம்பாதித்த பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்கவும் வாங்கிய கடனை விரைவில் அடைக்கவும் இந்த ஒரு பொருளை முதலில் வீட்டுக்குள் வாங்கிவிடுங்கள். ஆம், ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் வீட்டிற்கு வருவதற்கு உள்ளேயே செலவழிந்துவிடும். என்னதான் நாம் மாதம் வரவு செலவு கணக்கு பார்த்து எல்லாம் சரியாக செய்கிறோம் என்று நினைத்து செய்தாலும் கூட நம்மால் பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்க முடியவில்லை. சரி, பணத்தை சேமிக்க தான் முடியவில்லை, கடனாவது வாங்காமல் இருக்கிறோமா? அதுவும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சிறு தொகையாவது கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் படும் பாடு அதைவிட துயரமானது. இந்த நிலை மாற நாம் என்ன செய்வது என்று புலம்பி வாழ்வதே பலருக்கும் சகஜமான ஒன்றாக இருக்கிறது. சரி, இதுபோன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க ஆன்மீகத்தில் சில வழிமுறைகளை நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதாவது, சம்பளம் வாங்கினாலும் சரி அல்லது தொழிலோ வியாபாரத்திலோ வரும் முதல் வருமானமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி, முதலில் அதில் ஒரு சில பொருட்கள் வாங்கினால் வீட்டில் வருமானம் பெருகும். உப்பு வாங்கி வைத்தால் செல்வம் சேரும் என்று ஒரு தந்திரிகம் இருப்பது பெரும்பாலும் அனைவரும் அறிந்தது. உப்பை தவிர வேறு எந்தெந்த பொருளை வாங்கினால் அதிக செலவாகாமல்
இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு உபயோகப்பதிவு தான் இது. இப்படி நீங்கள் இரவும் பகலும் பாடுபட்டு சம்பாதித்த பணம் உங்கள் கையிலேயே தங்க நீங்கள் வாங்க வேண்டிய அந்த ஒரு பொருள் துவரம்பருப்பு. ஆம், நாம் சாம்பார் வைக்க பயன்படுத்தும் இந்த துவரம்பருப்பு தான் நாம் முதலில் வீட்டிற்கு வாங்க வேண்டும். பெரும்பாலும் பலர் மளிகை பொருள் வாங்கும்போது மஞ்சளை முதலில் எழுதுவார். வீட்டிற்கு மங்களங்களை அது சேர்க்கும் என்பதால். ஆனால் மஞ்சளானது எப்போதும் எல்லாவற்றுக்கும் செலவு ஆவது இல்லை. மஞ்சளை விட அரிசி எந்த அளவுக்கு செலவாகிறது அதே அளவுக்கு ஒரு வீட்டில் துவரம்பருப்பும் செலவாகும். இது மட்டுமில்லாமல் துவரம்பருப்பானது அன்னபூரணி தாயாருக்கு மிகவும் இஷ்டமான ஒரு தானியம். இந்த தானியத்தை நீங்கள் முதலில் வாங்கும்போது உங்கள் வீட்டில் இல்லாத பற்றாக்குறை வரவே வராது. ஆகையால் தான் நம் வழக்கத்தில் எந்த விசேஷம் வந்தாலும் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் இந்த துவரம்பருப்பு சேர்த்து சாம்பார் வைப்பதை ஒரு வழக்கமாக அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து வருவதற்கான காரணமும் அதுதான். அதேபோல் புதிதாக ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சும் போது அதில் வீட்டில் மளிகை பொருள் வைப்பது வழக்கம். அதுவும் முக்கியமாக இந்த துவரம்பருப்பும் அதில் இடம்பெற்றிருக்கும். இந்த துவரை அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தானியம். எனவே இனி நீங்கள் வாங்கும் முதல் பணமாகட்டும் கடனாகட்டும் அதில் இந்த துவரம்பருப்பை வாங்கி வைத்து நீங்கள் பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை பத்திரமாக வைத்து வாழ்க்கை நல்ல நிலையை அடைந்திருங்கள். வாழ்நாள் முழுவதும் கவலையே இல்லாமல் சிரித்து கொண்டே வாழும் வாழ்க்கை வேண்டுமா? வாரத்தில் ஒரு நாள் இதை சாப்பிட்டாலே போதும். ஆம், வாழ்நாள் முழுவதும் சிரித்து கொண்டே வாழ்ந்தால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம். உடல் ரீதியாக கூட எந்த ஒரு நோய் நொடியும் வராது. மன அழுத்தம் இருக்காது. வாழ்க்கை பாரமாகவே தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீக ரீதியாக என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் உங்களுக்காக ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவில் கூறுகிறோம். உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அதை பின்பற்றி பலன் பெறுங்கள். வாழ்க்கையில் திருப்தி என்ற ஒன்று இருந்தால்தான் இன்பம் என்ற ஒன்று வரும். இன்பம் இருந்தால்தான் முகத்தில் புன்னகை இருக்கும். ஆகவே வாழ்கின்ற வாழ்க்கையை மன திருப்தியோடு நிறைவோடு வாழத் தொடங்குங்கள். வாரந்தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமையில் தயிர் சாதம் சாப்பிட்டிருந்தால் நம்முடைய மனது மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பொழுதும் சிரித்து கொண்டே வாழலாம். அதேபோல் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை நீர்மோரை தானமாக கொடுக்க வேண்டும். ரோட்டோரங்களில் வெயிலில் கஷ்டப்படுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம். பசியில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம். சில பேர் வெயிலேயே அயராது உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ரோட்டோரங்களில் கடைகள் வைத்து ரொம்பவும் கஷ்டப்படுவார்கள். கட்டிட வேலை செய்பவர்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு உங்கள் கையால் நீர்மோரை தானமாக வாங்கி கொடுங்கள். எந்த கிழமை வாங்கி கொடுத்தாலும் தவறு கிடையாது. ஆனால் சாஸ்திரப்படி திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு மன நிம்மதி அதிகமாகும். அதேபோல் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு அருவியில் குளிப்பது நல்லது. உங்களுடைய வீட்டின் அருகில் ஏதாவது அருவி இருந்தால் அந்த இடத்தில் போய் குளித்துவிட்டு வரலாம், தவறு கிடையாது. அப்படி இல்லை என்றால் புண்ணியஸ்தலங்களில் அருவி இருக்கும். அந்த இடங்களுக்கு சென்று குளித்தாலும் மன நிம்மதியை பெற முடியும். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி இல்லை. கணவனும் சிரிப்பது கிடையாது, மனைவியும் சிரிப்பது கிடையாது. சொல்லப்போனால் விவகாரத்து வரை கூட பிரச்சனை சென்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, அல்லது டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு என்ன செய்வது என்று யோசிப்பவர்கள், ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருப்பவர்கள் 9 சீப்புகளை வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும். சீப்பு தானம் நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை அதிகரிக்கும். தனியாக சீப்பை தானம் கொடுக்க முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை. வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், சிறிய கண்ணாடியுடன் ஒரு சீப்பு வைத்து ஒரு செட்டிற்கும் அதை 9 என்ற கணக்கில் வாங்கி கோயிலுக்கு சென்று அங்கு வரக்கூடிய பெண் பக்தர்களுக்கு கூட இந்த தாம்பூலத்தை தானமாக கொடுக்கலாம். இதை செய்தாலும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். மேல் சொன்ன குறிப்புகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி பலன் பெறலாம்.